அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பேர் சாம். நான் நல்லாயின் அருட்சகோதரி நிலையத்தில திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கோம். நாளைக்கு மனித உரிமை தினம். இன்னைக்கு சமூக அ அக்கறை உள்ளவர்கள், சமூக ஆர்வலர்கள், அதே மாரி வழக்கறிஞர்கள், அதே மாரி அ ஊடகவியலாளர்கள் இவங்களுக்கான பயிற்சி. இந்த பயிற்சியோட முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமூகத்தில நடக்கக்கூடிய நெறைய அநீதிகள் நடக்குது. நம்ம சமூகத்தில் நெறைய என்ன சொல்றது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இந்த சூழல்ல நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு நம்ம எதிர்கொள்வது? இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எப்படி எதிர்கொள்வது? இன்னைக்குடைய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, சாதி ரீதியாவும், சமயம் சார்ந்தும், பாலினம் சார்ந்தும் நெறைய பிரச்சனைகள் இருக்குது. இத எப்படி நம்ம இனம் கண்டுகொள்றது? எப்படி ஆஸ் அ மீடியா பெர்சனா எப்படி இத நம்ம ஆ ப எப்படி இத மாற்றி அமைக்கிறது? எப்படி சமூக ஆர்வலரா எப்படி இத மாற்றி அமைக்கிறது? எப்படி ஒரு அட்வொகேட்டா எப்படி இத மாற்றி அமைக்கிறது பத்தியான பயிற்சி தான். இதோடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா, ஹர் ஜஸ்டிஸ் அவர் ப்ராமிஸ். அப்டின்னா, பெண்களுடைய நீதி. பெண்கள் சமூகத்துல பெண்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்டின்னா, நம்ம எல்லாரும் அதுக்கு ஒன்று சேர்ந்து, ஓர் அணியா நிக்கணும் அப்டிங்கிறதுக்கான ஒரு கமிட்மெண்ட். இது ஒரு என்ன சொல்றது? இத செய்யணும். செய்ய வேண்டிய கட்டாயத்துல. ஆனா, இந்திய அரசமைப்பு நமக்கு கிடைச்சு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. ஆனா, இன்னைக்கும் பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கப்படல. அப்டின்னா, இந்த மாரியான வாய்ப்புகள் அளிக்கப்படணும். ஏன்னா, வாய்ப்புகள் ஏன் அளிக்கப்படணும்னு நமக்கு புரியணும். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். இதப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நோக்கம். அதுக்காக தான் இந்த ஒரு புரோகிராம். எங்களுடைய நிறுவனம் கடந்த 25 வருஷமா தொடர்ச்சியா சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், அதே மாரி அவங்களோட முன்னேற்றத்துக்காக நாங்க பணி செஞ்சுட்டு இருக்கோம். அயோத்தியா பட்டணத்த சென்டரா வச்சு, அயோத்தியா பட்டணத்துல இருக்க 20 கிராமங்கள் நாங்க பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பயிற்சிக்கு அந்த 20 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அதே மாரி வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தோடைய க முக்கியமான கெஸ்ட் மற்றும் ரிசோர்ஸ் பெர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் கிறிஸ்துராஜ் சார். அவர் மனித உரிமை ஆர்வலர். அதே மாரி சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்துக்கு நெறைய சிந்திக்கக்கூடிய ஒரு நபர். அதே மாரி யுனிசெஃப், கிரை அப்படி போன்ற பெரிய பெரிய மனித உரிமை, குழந்தை உரிமைக்கான நிறுவனங்கள்ல அவரு பணி செஞ்சிருக்காரு. அவருடைய ஷேரிங் தான் இன்னைக்கு இந்த டீம்ல இருந்துச்சு. என்னுடைய பேர் கிறிஸ்துராஜ். நான் வழக்கறிஞராகவும், குழந்தைகளுடைய உரிமை சார்ந்த செயல்பாட்டாளராகவும் சேலம், தருமபுரி போன்ற பகுதிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நல்லாயன் சகோதரிகளுடைய நிறுவனமானது இந்த மனித உரிமை தினத்தை முன்னிட்டு சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூகத்தில் செயல்படக்கூடிய, சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கான ஒரு கலந்தாய்வு மற்றும் ஒரு பயிற்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பயிற்சியில் இந்த சமூகத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது, எவ்வாறு மனித மாண்பை மீட்டெடுப்பது, மனிதர்கள் என்றாலே அவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான ஒரு அடிப்படை தளமாக இருக்கிறது. இந்த மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கு எவ்வாறு தடைகள் இருக்கின்றன, இந்த சமூக காரணிகள் என்ன, இந்த சமூக காரணிகளை எவ்வாறு நாம் அனைவரும் இணைந்து மீட்டெடுத்து நாம் வருகின்ற தலைமுறைக்கு, குறிப்பாக பெண்கள், குழந்தைகளுக்கு, இந்த சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்கள் மற்றும் அனைவருக்கும் எவ்வாறு இந்த உரிமைகளை மேம்படுத்துவது, அதற்கு எவ்வாறு இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு பயிற்சியினை மேற்கொண்டோம். அதில் அதிகார நடை, பவர் வாக் என்ற ஒரு நிகழ்வின் மூலமாக எவ்வாறு கல்வி மற்றும் அதிகாரம், நிலம், சாதியம் போன்ற விஷயங்கள் எவ்வாறு ஒருத்தருக்கு அதிகாரமாகும், ஒரு சிலருக்கு அவர்களை சமூகத்தில் பின்னே தள்ளுகின்ற ஒரு காரணிகளாகவும் இருக்குது என்பதை ஆய்வு செய்தோம். அடிப்படையில் நாம் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியாது. ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து ஒருவரோடு கைகோர்த்து அனைவருக்குமான கல்வியையும், மாண்பையும், சமூக நீதியை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு குறிப்பாக சேலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய, சுற்றி இருக்கக்கூடிய, கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சட்ட நிபுணர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்த சமூகத்தையும், குறிப்பாக சேலம் மாவட்டத்தையும் சிறந்த மனித மாண்பை மதிக்கின்ற, மனித உரிமைகளை மேம்படுத்துகின்ற ஒரு சூழலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆர்வத்தோடு இந்த பயிற்சியில் கலந்து கொண்டோம். இதில் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய கேள்விகள், தங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒரு நல்ல ஒரு கற்றல் அனுபவமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நல்லாயன் சகோதரிகளுக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மேரி, நான் நல்லாயன் கான்வென்ட்ல இயக்குனராக பணி செய்து வருகிறேன். எங்க கான்வென்ட் இந்த இடத்துல 25 ஆண்டுகளாக பணி செய்து வருகின்றது. இங்க அயோத்தி பணத்தை சார்ந்த பிளாக்ல இருக்கின்ற 20 கிராமத்தை சார்ந்த ஆண், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்காகவும் விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதுல முக்கியமான நாளாக இன்றைய நாள்
அமைந்தது. அதற்கு காரணமானவர் எங்களுடைய வழக்கறிஞர் மிஸ்டர் கிறிஸ்து ராஜ். அவர் வந்து ரொம்ப அருமையா வந்து இந்த நாள வந்து நடத்தி கொடுத்தாரு. இதுல பங்கேற்ற ஒவ்வொருவரையும் வந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள பகிர்ந்து கொண்டார். என்னையும் தான் இந்த இன்றைய நாள் வந்து மிகுந்த ஆழ்ந்த ஒரு சிந்தனைக்கு எ கூட்டி சென்ற நாளாக அமைந்தது. இது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. எல்லோரும் வந்து யாரையும் அவர் விட்டுவிடவில்லை. ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் என்பதை அவர் கேள்வியிலிருந்தும், அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில்களிலிருந்தும் அவர் அருமையாக அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார். ஆனால் இந்த நடந்த இந்த ட்ரெய்னிங்குக்கு வந்து பதில் காண்பது யாராலயும் முடியாது. அவங்கவங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நபரா இருந்து அத சிந்திச்சு, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் இன்னும் நமக்கு வந்து எத்தன ஆண்டுகள் ஆகும் என்பது தெரியாது. ஆனா, இது வந்து ரொம்ப சிந்திக்க வைத்த நாளாக, ஒரு அருமையான நாளாக அமைந்தது. இந்த நாள வந்து என்றைக்கும் யாராலயும் மறக்க முடியாது. இது வந்து அந்த ஒரு அந்த கேம் மூலியமாவும் வந்து ரொம்ப அருமையா வந்து எல்லோரும் வந்து பங்கேற்று, அவர்கள் முன்னுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனா, அவர்களால் பதில் கூற முடியாத ஒரு நாளை இந்த நாள் அமைத்து தந்தது. இது ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கு இன்று பங்கேற்ற உங்களுக்காகவும், உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களுடைய பணியாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்ற பெண்கள், தன்னார்வலர்கள் அனைவரையும் நன்றி கூறி முடிக்கின்றேன்.